ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 14/5/2025 தனலட்சுமி ட்ரா நம்பர் 2, அதாவது புதுசாக வந்த ட்ரா நண்பா. ஸோ நம்ம எப்போதும் புதன்கிழமைக்கு கருணையாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு தனலட்சுமி சொல்லிட்டு இது 2வது ட்ரா. ஸோ நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்போதுமே வீக் டு வீக் தான் இருக்கும். அதாவது புதன்கிழமை டு புதன்கிழமை, வியாழன் டு வியாழன், வெள்ளி டு வெள்ளி, அப்படி தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். இப்போ நம்மளுக்கு புதன்கிழமைங்கிறதுனால இப்போ ட்ரா மாறி நம்மளுக்கு தனலட்சுமி அப்படிங்கிற பேரில் வருது நண்பா. ஸோ தனலட்சுமி ட்ரா நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரா போன புதன்கிழமை ஃபஸ்ட்டு ட்ரா. ஸோ இது 2வது ட்ரா. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு 3 ட்ரா பேர் மாறி இருக்குது. ஸோ சுருதின்ற ஒரு ட்ரா வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த தனலட்சுமின்னு ஒன்று, அப்புறம் இன்னொரு பாக்கியம் ட்ராவா. ஸோ இன்னொரு ட்ரா ஒன்று. இப்படி நம்மளுக்கு ட்ராவோட பேர் ஃபுல்லாக மாறி இருக்குது. ஸோ நம்ம அந்தந்த கம்பெனியை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளால் நம்பர்ஸ்களை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த புதன்கிழமைக்கு நம்ம தனலட்சுமிங்கிற வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் டு புதன் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய ட்ராக்களை எடுப்போம். ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் புதன் டு புதனில் தனலட்சுமியில் ஒரே ஒரு ட்ரா மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரா ரிசல்ட், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். ஏன்னா ப்ரைஸ் முன்னாடி ஃபஸ்ட் ப்ரைஸு, அதுக்கப்புறமா எல்லாமே 10 ப்ரைஸு 20 ப்ரைஸ்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வருவாங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஒரு சில இதில் ஃபோர்த்துன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பழைய ட்ரா எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான ஏபிசி போட உருவாக்க போகிறோம். இது நம்மளுடைய தனலட்சுமியுடைய DL2க்கு பார்க்க போகிறோம். இந்த ட்ராவோட எக்ஸ் நம்பர் நம்ம சீரியல் நம்பர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் இல்லாதனால. ஸோ இப்படி நம்மளுக்கு ட்ராக்கள் இல்லாமல் புதுசாக வரும்போது நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் அதிகப்படியாக ஏ போர்டு அல்லது சி போர்டில் தான் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புது ட்ராவுக்கு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 03 ஏசி ஃபார்மெட்டில் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு முந்தானத்துக்கு நம்ம பாக்கியம் த்ராவா இல்லை, இப்போ பேர் நம்மளுக்கு புதுட்ராங்கிறதுனால பேர் சரியாக தெரியலை. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அதை முந்தா நாளைக்கு நம்ம வீடியோ போட்டோம். அப்போ நம்ம ஏபிசி போர்டு பக்கம் நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் நம்மளுக்கு ஃபுல் போர்டு பக்கம் இருந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சு. 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத விட ஃபுல் போர்டுமே கிடச்சிருந்துச்சு. ஏன்னா புது ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம அதிகப்படியாக கால்குலேட் பண்ணுவாங்க. இது 3வது புது ட்ரா. ஸோ இந்த ட்ராவிலேயே நம்ம அதே மிஸ்ஸிங் நம்பர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அதே மாதிரி இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது நண்பா. இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த ட்ராவலை. ஏன்னா அதிகப்படியாக ட்ராக்கள் இல்லாதனால. இப்போ நம்ம ஃபுல் போர்டில் பார்த்துடலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஃபுல் போர்ட்லேயே நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஏபிசி போர்டு அதே மாதிரி நம்மளுக்கு 65D4 பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம 65D4 பார்ப்போம். 0, 1, 2 இல்லை, 3, 4, 5, 6 இல்லை, 7, 8, 9. ஸோ நம்மளுக்கு 2, 6 இல்லை. இப்போ ஏபிசி போர்டில் பார்க்கலாம். 0 இல்லை, 1 இல்லை, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இல்லை. அப்போது 0, 1, 2 இங்கே நம்மளுக்கு 0, 1, 9 நம்மளுக்கு ஏபிசி போர்டுக்குள்ளே மிஸ் ஆகிருக்கு. ஸோ 65D4 நம்மளுக்கு 2, 6 மிஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ் ஆகிற நம்பர் அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டில் வரும். அப்படி இல்லாட்டனா சி போர்டுக்கு போகும். ஸோ இது வீடியோ நம்மளுக்கு ஏ போர்டுங்கிறதுனால நான் இங்கே ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இங்கே நம்மளுக்கு 0, 1, 9 இருக்குது. அப்போது 0, 1, 9 இதை தான் நம்ம ஏ போர்டுக்குள்ளே கொண்டு போகணும். 0, 1, 9. இப்போ இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நம்மளுக்கு இங்கே 2, 6 இருக்குது நண்பா. ஸோ போன ட்ராவும் நம்ம புதுசாக தான் பார்த்துருந்தோம். ஸோ அந்த ட்ராவில் நம்ம 65D4 கால்குலேட் பண்ணலை, அதாவது நம்ம எடுக்கலை. ஆனால் எடுக்காதனால நம்மளுக்கு 535 ரிசல்ட்டில் வந்துருந்துச்சு. 535 நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்துருச்சு. போன ட்ராவுக்கு முந்தின ட்ரா கொடுக்கையில். ஸோ அதில் இருந்தது ஃபுல்லாகவே ஒத்தப்படை. ஸோ நம்ம ஏபிசி போர்டு தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏபிசி போர்டோட நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஏன்னா அதுக்கு முந்தின ட்ரா நம்ம பார்க்கும்போது ஏபிசி போர்டுக்குள்ளே தான் நின்றுச்சு. ஸோ போன ட்ரா நான் அசால்ட்டாக நம்ம இந்த 65D விட்டுட்டேன். ஆனால் 65D தான் நம்மளுக்கு இந்த 535 எடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ஏபிசி போர்டுக்குள்ளே 0, 1, 9 இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த 2, 6 விட்றதுக்கு மனசு வரலை. அப்போ இதே ஃபார்மெட்டு நம்மளுக்கு ஒரு வேளை ஃபாலோ ஆச்சுன்னா நம்மளுக்கு இங்கே 2 and 6 இது நம்மளுக்கு சப்போர்ட்டட் நம்பர்ஸாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது விஎஸ் பெய்ட்ஸ்
அப்போ இதுலேருந்து பெய்ட்ஸ் வர்றதா இருந்தால் நம்மளுக்கு வந்து 02 12 92 06 16 96. ஸோ இப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்லீஜர் அளவில் தான் இருக்கும். 0 அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டுக்கு வராது. ஸோ 0வை கொஞ்சம் லோ சான்ஸ் பண்ணலாம். அதாவது இதுதான் மெத்தடு. இதை நம்ம நம்பரை குறைக்கணும்னு நினச்சா நம்ம குறைக்கலாம், 0வை கொஞ்சம் குறைக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 1க்கு சான்சஸ் இருக்குது, 9க்கும் சான்சஸ் இருக்குமே. அதிகப்படியாக நம்ம 9 வந்து ஏ போர்டில் எப்போதுமே தைரியமாக எடுக்கலாம். இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஏபிசி போர்டில் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே ஒற்றைப்படையில் இருக்குது நண்பா. 7 3 5 ஒற்றைப்படை. மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு இதில் 1 9 தான் இருக்குது. ஸோ 1 9 தான் நம்மளுக்கு இங்கே ரிமைனிங்கில் இருக்குது. 0வை எடுத்துட்டோம்னா அப்போது நம்மளுக்கு இந்த ட்ராவில் 0க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. அதிகப்படியாக 0க்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நம்மளுடைய இந்த பெய்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் இந்த பெய்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. 0 வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைட்டனா நம்மளுக்கு 1 அல்லது 9 வச்சு இந்த ட்ரா நம்மளுக்கு இந்த ரெட்டைப்படையில் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. கவனிங்க, நம்மளுக்கு ஏபிசி போல் ஒற்றைப்படை அதிகப்படியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு 0 2 4 6 8 இதில் நம்மளுக்கு டச் அண்ட் பெயர் இருக்குது நண்பா. இதில் டச் அண்ட் பெயர் இருக்குது. நம்மளுடைய கெஸிங் இந்த ட்ரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுடைய இந்த பெயர்ஸ் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏ போர்டு 019 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ரா நம்மளுக்கு 0க்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒற்றைப்படையில் நம்மளுக்கு வந்து 1 9 வெளியே நிற்கிது. இதில் கவனிங்க, ரெட்டைப்படையை பொறுத்த வரைக்கும் 2 4 6 8 0 வெளியே நிற்கிது. இது ரெண்டையும் கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 0 மட்டும் தான் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒரு வேளை கெஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி புதன்கிழமை 14/5/2025 தனலட்சுமி TL 02க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.